அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக ஆயிடுமே. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு ஆரம்பமாக இருந்தது. இன்றைக்கு வரையிலேயும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பேச தொடங்கினார்கள். ஆவியானவருக்காக அவர்கள் காத்திருந்த பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறவர்களாக இருந்தார்கள். இங்கே ஒருவேளை நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களும் இருக்கலாம், நிரப்பப்படாதவர்களும் இங்கே இருக்கலாம். ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் முதலாவதாக, இரண்டாவதாக அப்படி ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்பதையும் இந்த நாளிலே பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த அபிஷேக கூடுகைக்காக நான் ஆயத்தமாகி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மனதில் ஒரு விருப்பம் வந்தது, ஒரு ஆசை வந்தது. ஆண்டவரே, எனக்கு தரிசனங்களை ஏராளமா எப்போது நிறைய தருகிறீங்க, உங்களுக்கு நன்றி. இவர்களுக்கும் ஏன் நீர் அந்த அனுபவத்தை தரக்கூடாது அப்படின்னு நான் ஜெபத்துல வைத்தேன். இங்க அபிஷேக கூடுகைக்காக வர்றாங்க பிள்ளைகள், ஆட்கள் எல்லாரும் வருகிறாங்க. அவர்கள் மேல இப்படி தரிசனத்தை பார்க்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தையும் உங்க கிருபையும் ஊற்றினீங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரிடத்துல ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து அதற்காகவும் நான் ஆயத்தமானேன். ஒருவேளை நீங்க வாஞ்சிப்பீர்களே ஆனால் கண்டிப்பாய் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அருமையான பிள்ளை சொல்லும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தது. எனக்கு இன்னைக்கு எப்படியும் தருவாரு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு எதிர்பார்ப்பு இருக்கட்டும். நமக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறாரு? அப்பாவுடைய சொத்து எல்லாம் பிள்ளைக்கு தானே. இளைய குமாரனை பத்தி கேட்டீங்களா? திரும்ப வந்தான், கொடுத்தாரா இல்லையா? மோதிரத்தை, வஸ்திரத்தை கொடுத்தாரா இல்லையா? எல்லாம் ஹை குவாலிட்டி தான். எவ்வளவு கனப்படுத்தினாரு. நம்ம அவருடைய பிள்ளைகள், நமக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. நமக்கு தேவன் தருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் அந்நிய பாஷையில பேச வைப்பாரு. இன்னைக்கு எனக்கு தரிசனத்தை பார்க்க வைப்பாரு. இன்னைக்கு எனக்கு சில கிருபைகளை தருவாரு. ஏதோ ஒண்ணுதான், எல்லாத்தையும் தருவாரு. ஆனா ஏதாவது ஒன்னாவது வாங்காம விட மாட்டேன். எல்லாம் தந்தாலும் சோத்துறோம். ஆனா எனக்கு ஏதாவது ஒண்ணு நீங்க தரணும் ஆண்டவரே, உங்களுக்காக வாழ, உங்க நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை துக்கப்படுத்தக்கூடிய ஒரு காரியமோ ஒரு வாழ்க்கையோ நமக்கு இருக்கக்கூடாது. எபேசியர்ல வாசிக்கிறோம் அல்லவா? எபேசியர்ல 4வது அதிகாரத்துல நான் வாசிக்க முடியும். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி என்ன செய்யுங்க, என்ன செய்யாதீங்க, துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் பெற்ற அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இது பெற போகிறவர்களுக்கு இதுதான் பிரமாணம். நீங்க ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களா இருந்தாலும் நீங்க துக்கப்படுத்தினீங்கன்னா ஆவியானவர் விடுதலையோடு உங்க வாழ்க்கையில செயல்பட முடியாது. இன்னொன்று, நீங்கள் பெற போகிறவர்களா இருந்தாலும் ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடிய வாழ்க்கை உங்க வாழ்க்கையா இருக்குமே ஆனால் அவர் உங்களுக்குள்ள வர முடியாது. தாவீது தவறு செய்த உடனே ஆவியானவர் வெளியில போயிட்டார். 51 சங்கீதத்தில் அவன் அழுதான், உம்முடைய ஆவி எனக்கு தாரும், உம்முடைய ஆவி எனக்கு தாரும் என்று கெஞ்சுகிறான். அப்ப என் வாழ்க்கையில தேவனை துக்கப்படுத்தக்கூடிய காரியம் எதுவாது இருக்குதான்னு நம்ம கொஞ்சம் அலசி பார்க்க வேண்டும். அது பெரிய காரியமோ சிறிய காரியமோ அதை நம்முடைய வாழ்க்கை விட்டு விலக்கி விட வேண்டும். டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் அபிஷேகம் பெறுவதற்காக காத்திருந்த பொழுது அவருடைய அனுபவம் ஒன்றை சொன்னார்கள். அவர் ஒரு கல்லூரியில படிக்கும் பொழுது அவருக்கு ஒரு நல்ல ஒரு பேனா ஒன்று, பார்ப்பதற்கு அழகான ஒரு பேனா ஒன்று வாங்கி வைத்திருந்தாராம். சில நாட்களுக்கு பிற்பாடு அவருடைய நண்பன் அந்த பேனாவை பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஆசை, இதை மாதிரி ஒரு பேனா நம்மளும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதே போல ஒரு பேனா ஒன்றை வாங்கி வைத்து கொண்டார். அப்ப இவர்கிட்ட காண்பிக்கிறார், பாரு தினகரன், உன்னை மாதிரி நானும் ஒரு பேனா வாங்கி இருக்கேன்னு சொன்ன உடனே அப்ப இவரு டிஜிஎஸ் அவருடைய பேனா கொஞ்சம் பழசாயிற்று. அவன் புதுசா வாங்கியிருந்தாலும் மூடியெல்லாம் ரொம்ப ஷைனிங்கா இருக்குது, பளபளன்னு இருக்குது. இவருடைய மூடியெல்லாம் கொஞ்சம் பழசாயிடுச்சதுனால அந்த ஷைனிங் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு.
அப்போ ஒரு நாள் என்ன பண்ணினாரு, அவன் இல்லாத நேரத்துல அவனுடைய பெண்ணுடைய மூடியை எடுத்து இவருக்கு போட்டுக்கிட்டு, இவர் பெண்ணோட கேப்பை எடுத்து அவனுடைய பெண்ணுல போட்டு வச்சுட்டாரு. அவன் பேக்ல வீட்டுக்கு கொண்டு போயிட்டாரு. மறுநாள் வந்து பார்த்து திறந்து பார்க்கும்போது அவன் பெண்ணை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா நேத்து வர பளபளன்னு இருந்துச்சு, இது இன்னைக்கு பளபளப்ப உடனே காணலையே, டல்லா இருக்குதா என்னன்னு பார்க்கும்போது, தினகரன் நேத்து கூட என்னுடைய பின்னு நல்லா இருந்துச்சு, இது இன்னைக்கு உள்ள கம்பெனிக்காரன் இல்லானவே ஏமாத்திரம் தான்டா அப்படின்னு இவரு சொல்றாரு. அப்படி சொல்றாரு, எல்லாமே எப்படிதான் நல்லா இருக்குன்னு சொல்லிதான் பொருளை விற்பாங்க, நல்லா இருக்காது, ஒரே நாள்ல போயிடும். நீ சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனும் சரி இப்படிதான் இருக்கும் போலன்னு சொல்லி அந்த பெண்ணை அவன் உபயோகப்படுத்த ஆரம்பித்தானாம். எத்தனையோ வருடங்கள் கழித்து அவர் பரிசுத்த ஆவிக்காய் காத்திருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அன்னைக்கு பேனாமுடைய திருடி மாத்திக்கிட்டு நீ ஏமாத்திலே உன் சகோதரனை, உன்னுடைய கூட படித்த நண்பனை சொன்ன உடனே இந்த நண்பனுக்கு ஒரு கடிதம் எழுதினாராம். என்னை மன்னிச்சிரு, நான் தான் அன்றைக்கு அந்த தவறை செய்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நண்பன் ஆண்டவரை அறியாதவன், அவர் பதில் கடிதம் எழுதினாராம். எப்படி எழுதினாராம் தெரியுமா? என்ன நீ பைத்திய மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற, நீ என்னுடைய நண்பன், என் மூடி இல்ல தினகரன், நீ பெண்ணையே எடுக்க உனக்கு உரிமை உண்டு, நீ மன்னிச்சுக்கலாம் அப்படியெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொன்னோட இவர் வெட்கப்பட்டு போனாராம். அவனுடைய அன்பை அந்த மனதையும் பார்த்து அவர் வெட்கப்பட்டு போனேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்தாராம். ஒரு சிறிய காரியம் தான் பிரியமானவர்களே, அதையும் தேவன் கவனிக்கிறார் பாருங்க. மூடிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. அதனாலதான் நான் எந்த வீட்டுக்கு வேலைக்கு போனாலும் ஒரு குண்டூசியா இருந்தாலும் கவனமா இருப்பேன். கடந்த நாட்கள் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஒரு வீட்டுல நான் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது என்னை நம்பி அந்த வீட்டுல விட்டுருக்கிறாங்க. அந்த வீட்டுல ஒரு சகோதரி மாத்திரம் இருக்கிறார்கள். ஒரு நகை பாக்ஸ் அப்படியே கீழே கிடக்குது. அதை நான் திறந்து பார்க்கிறேன். தங்க செயின், வளையல் லட்சக்கணக்கில் இருக்கும் அதனுடைய மதிப்பு. நல்ல முரட்டு செயின் இருக்குது, நல்ல வளையல் இருக்குது, அப்படியே அந்த பாக்ஸ் கீழே கிடக்குது. நான் எடுத்து திறந்து பார்த்தேன். அப்படியே ஒரு சிறு கடுகு அளவும் கூட எனக்கு அதன் மேல எந்த ஒரு ஈர்ப்பும் வரவே இல்லை. ஏன்னா அது நமக்குள்ளது கிடையாது இல்லை. அதனால தூக்கி அப்படியே மேல வச்சுட்டேன். அவங்க வந்து தேடி பார்த்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என்னைக்கோ மிஸ் ஆயிருக்கு போல. நாங்க வேலை செய்வதற்காக பொருட்கள் எல்லாம் நகர்த்தும் போது எங்கேயாவது இருக்குதான்னு என்கிட்ட எதுவுமே சொல்லல. அவங்க அதை அப்படியே தேடி பார்க்கும் பொழுது நான் சொன்னேன், உங்க பொக்கிஷு அங்கதான் இருக்குது, எடுத்துக்கங்க அப்படின்னு. இல்லை, நான் அன்னைக்கு ஒரு நாள் பீரோவை திறக்கும் போது கீழே விழுந்துச்சுது, மிஸ் ஆயிருச்சுது அப்படின்னு சொல்லிட்டு தான். நமக்கு அவைகள் தேவையில்லை. ஏன்னா தேவன் நம்மை கவனிக்கிறார். ஒரு குண்டூசிய வேலை செய்யற இடத்துல எவ்வளவோ காசுகள் கீழே கடந்து இருக்குது. நமக்கு ஒன்னும் தேவை, நமக்கு அவரு கொடுப்பாரு. நான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை எந்த விதத்திலையும் துக்கப்படுத்திடக்கூடாது. நம்ம எவ்வளவோ துக்கப்படுத்தி இருக்கிறாங்க. உங்க பேச்சில, நம்முடைய செயல்கள்ல, நம்முடைய நடக்கைகளில துக்கப்படுத்தி இருக்கிறோமா இல்லையா? அப்புறம் ஆவியானவரே நீர் வாருன்னு சொல்லும் போது அவர் எப்படி நமக்குள்ள வந்து நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்ய முடியும்? அப்ப இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? சரிப்படுத்த வேண்டியது இருக்கிறது. முதலாவது, அதை நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்து விடும் பொழுது கர்த்தர் நம்மை நிரப்புவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அவருடைய விருப்பம் எல்லார் மேலையும் தம்முடைய ஆவியை ஊற்ற வேண்டும் என்பதுதான். எல்லாரையும் தம்முடைய ஆவியினால் நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அதற்கு ஏற்றபடி நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக இருந்தாலும் கூட, இப்ப தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினா, நான் சபைக்கு போய் 3 மாதத்திலேயே என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி விட்டார். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் தேவனை எனக்கு உம்முடைய ஆவியை தாரும், தேவனை எனக்கு உம்முடைய ஆவியை தாரும் என்று நான் தேவ சமூகத்திலே காத்திருப்பது உண்டு. காரணம், அபிஷேகம் என்பது பரிசுத்த ஆவியினுடைய கிருபை நிறைவு என்பது ஒரே நாள்ல பெற்று முடிந்து விடுவது அல்ல. ஏதோ ஒரு அந்நிய பாஷையில பேசுகிறதோ அல்லது நான் ஒரு தரிசனத்தை பார்ப்பதோடோ முடிந்து விடக்கூடிய காரியம் கிடையாது. அப்போஸ்தலர் நடபடிகள் இந்த இடத்தில் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 4:8 வாசிக்கும் பொழுது மீண்டும் பரிசுத்த ஆவியினால் பேதுரு நிரப்பப்படுகிறார். அதே 4:31 வாசிக்கும் போது அவர்கள் ஜெபிக்கிறார்கள், மீண்டும் பரிசுத்த ஆவியான் அவர்களை நிரப்புகிறார். அப்ப அவர்களுக்கே அந்த அனுபவம் அவ்வளவு அதிகமாய் தேவை என்றால், 5வது அதிகாரத்துல அனனியால் சப்பீராளுக்கு முன்பதாக நிற்கும் போது பேதுரு என்ன சொல்லுகிறாரு? நீ பரிசுத்த ஆவியின் இடத்தில் போய் சொன்னாய். அப்ப அவருடைய வாழ்க்கையே பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையான இருந்தது. நீ என்கிட்ட சொல்லல, யாரிடத்துல சொல்லி இருக்கிறாய்?
பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்னாய் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை, ஆவியினாலே நிரப்பப்பட்டு 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 அப்படி நிரம்பி வழிகிற ஒரு வாழ்க்கை. பேதுருவுடைய சுபாவம் எப்படி மாறுச்சுது? இந்த ஆவியினுடைய நிறைவு வர வர வர, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட நிரப்பப்பட, ஒரு காலத்துல அவருடைய பேச்சு எப்படி இருந்தது? நீ கலிலேயன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. அதே பேதுருவை பார்த்து அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? இவர் இயேசுவோடு இருந்தவர்கள், அவன் பேச்சு அதை வெளிப்படுத்துகிறது. அப்ப ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம சுபாவங்கள்ல மாற்றம் வருது இல்ல? சுபாவங்கள்ல மாற்றம் வரும். வெறும் அந்நிய பாஷை பேசுவது மட்டுமல்ல, அது அவசியம், நிச்சயம் அது நமக்கு தேவை. ஆனா அதே நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆவியானவர் இந்த மாற்றத்தை கொண்டு வருகிறாரா? ஒவ்வொருவரை ஆவியானவர் நிரப்பும் பொழுது ஒவ்வொரு விதமான மாற்றங்களை அவர்களுக்குள்ளே கொண்டு வருகிறார். சில நேரங்களிலே ஆவியானவர் எனக்குள்ளே என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அறியாம நாம ஒரு கோல் வச்சு போவோம். அங்கதான் மிஸ்டேக் இல்ல? அவர் எனக்குள்ளே என்ன செய்ய விரும்புகிறாரோ அதற்கு தான் நான் என்னை விட்டு கொடுக்க வேண்டுமே ஒழிய, நான் ஒரு காரியத்தை போக்கஸ் பண்ணி வச்சுட்டு அதற்கு நேரே திரும்பி போவேனே ஆனால் தோல்வி அடைவது உண்டு. அதுல ஒன்றுதான் அந்நிய பாஷையை பேசுவது. அந்நிய பாஷையில பேசுவது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஆவியின் வரங்கள்ல ஒன்று. பவுல் அதை எழுதுகிறார், கொரிந்து சபைக்கு எழுதும் போது சொல்லுகிறார், நீங்க எல்லாரும் அந்நிய பாஷையில பேசணும்னு தான் நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறாரு. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை நான் விரும்பும் பொழுது, இதை நான் வாஞ்சிக்கும் பொழுது, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது திடீரென நம்முடைய நாவை தேவன் தொடுகிறார். அவருடைய மகத்துவமான வார்த்தைகளை நம்முடைய வாயிலே வைத்து தேவன் நம்மை பேசும்படியாக என்ன செய்கிறாரு? வழி நடத்துகிறார். அபிஷேகம் நீங்க பெற்றிருக்கிறீங்க, அந்நிய பாஷையில நீங்க பேசுகிறீங்கன்னா உங்களுடைய ஜெப நேரம் இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாகும். அதிக நேரம் நீங்க தேவனோடு கூட பேச முடியும். அப்படி அந்நிய பாஷையில நீங்கள் பேசும் பொழுது அடுத்த கிருபைகள் உங்களுக்குள்ளே ஆக்டிவேட் ஆவதற்கு, செயல்படுவதற்கு ஏதுவாக அந்த வரம் ஒரு கிருபையாய் தேவன் அளித்திருக்கிறார். எல்லாருக்கும் தேவன் அதை கொடுக்கிறார். நம்மள எவ்வளவு பேர் இதை பெற்றவர்களை சொல்லுகிறேன், எவ்வளவு பேர் இதை அதிகமாக பயன்படுத்துகிறோம்? நீங்க அந்நிய பாஷையில பேசுகிறவர்களாக இருந்தால் எவ்வளவு தூரம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அப்படி அந்நிய பாஷையில பேசி உங்களுக்குள்ளே பக்தி விருத்தியை நீங்க உண்டு பண்ணுகிறீங்க. பக்தி விருத்தி, அதுல ஒரு டெவலப், அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு இப்படிதான் எங்களை நிற்க வைக்கிறாரு. எங்களை எப்படி நிற்க வைக்கிறார்னா இப்படிதான் நிற்க வைக்கிறார். நாங்க நிற்கல, அவர் நிற்க வைக்கிறார். கிருபைகளை கொடுத்து பேசுறோம். ஆண்டவரோடு பேச 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 பக்தி விருத்தி உண்டாகிறது. அவர் எங்களுக்கு, நாங்க உங்களுக்கு பிரசங்கிக்கும் போது உங்களுக்கு சொல்றாருல, செபிக்கும் போது எங்களுக்கு சொல்லுது, இதை செய், இதை செய்யாத, இதை கிளீன் பண்ணி, இதை சரிப்படுத்து. அந்த பக்தி விருத்தி அதுல கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் தேவன் மேலே கொண்டு வந்தே கொண்டு இருக்கிறார். அது எங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். அதை தான் ஏசாயா சொல்லுகிறார், இதுவே இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். அந்த பாஷைகளில பேசுவது குறைகள் எல்லாம் நீங்கி போகும். தேவனோடு நேரடியான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு அது ஏதுவானதாக மாறும். இந்த நேரத்துல தேவனுடைய சத்தம் நம்முடைய காதுகளிலே கேட்கக்கூடிய ஒரு அனுபவத்திற்கு நேராக ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போவார். வாஞ்சை தான், தாகத்தோடு கூட வந்து இருந்தாங்க. இன்றைக்கு நமக்கு வாஞ்சை எவ்வளவு இருக்கிறது? நமக்கு அபிஷேக கூட்டம் வரும்போது மட்டும் வரக்கூடிய வாஞ்சை நான் சொல்லல, எப்போதுமே வாஞ்சை இருக்கும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அதன் மேல நமக்கு எவ்வளவு ஆவல் இருக்கிறது, அதற்காக நம்ம எவ்வளவு ஆயத்தப்படுத்துகிறோம். பேசும்போது சொன்னாங்க, பழைய பாத்திரங்கள் எல்லாம் வாங்கி என்ன செய்வோம்? எல்லா வீட்லயும் நம்ம வீடுகள் தோறும் போற வேலை எனக்கு அப்படிங்கிறதுனால எல்லா வீட்லயும் நான் இதை பார்த்துருக்கிறேங்க. வெறுத்து போகும் சில நேரங்களில், என்னடா மக்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அந்த பொருளை பாதுகாக்கிற அளவுக்கு கூட மனிதன் தன்னுடைய ஆத்துமாவை பாதுகாப்பதில்லை இல்ல. மனிதன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல. தேவன் நமக்கு ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷத்தை கொடுக்க விரும்புகிறார். நமக்கு அதன் மீது இருக்கிற விருப்பமும் எதிர்பார்ப்பும் வாஞ்சையும் என்ன? ஒவ்வொரு நாளும் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட நிரப்புகிறது வரைக்கும் கேளுங்க, வாஞ்சையோடு கேளுங்க. நாங்க அப்படிதான் ஆண்டோடைய சமூகத்துல ஒவ்வொன்றைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அப்படிதான் தொடர்கிறது உண்டு. இன்னைக்கு இல்லைங்கிறதுனால விட்டுட்டு போறதில்லை. அவர் இருக்கத்தானே செய்கிறாரு, அவர் இருக்கத்தானே செய்கிறாரு. அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கிறது.
ராஜா தமது பந்தியில் இருக்கும் தனையும் என்னுடைய நளத தைலம் தன் வாசனை வீசும்னு உன்னத பாட்டு 1வது அதிகாரத்துல சொல்லி இருக்கிறாரு. என் ராஜா இருக்கிறது வரைக்கும் என் வாசனை அடங்கி இருக்காது, அது வெளிப்படும். கண்டிப்பா ஒரு நாள் வெளிப்படுதான் ஆகும். வாசனை வீசியே தீரும், கிருபைகள் வெளிப்பட்டே தீரும், வல்லமைகள் வெளிப்பட்டே தீரும். ஏன்னா ஒரு நாள் என்ன ஒரு விருந்து சாலைக்குள் அழைத்து கொண்டு போனார். என்மேல் பறந்த அவருடைய கொடி அவருடைய அன்பு என் மேல வெளிப்படும் போது எப்படி அந்த வாசனை வாழ்க்கை மூலமா வீசாமல் போய்விடும்? கண்டிப்பாய் வீசும். உங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்கட்டும், இந்த ஆவல் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யட்டும்? குறையாதபடி காத்துக்கொள்ளுங்கள். முதலாவது ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இடைப்படும் போது நம்மில வெளிப்படுகிற ஒரு காரியம். ஏசாயா 11வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். ஏசாயா 11:2. போதும். இதுல ஒரு காரியத்தை மட்டும் நான் முதலாவது உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் என்ன இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருக்கும் பொழுது அவர் எப்படியெல்லாம் செயல்படுவார் என்பதைத்தான் ஏசாயா ஒவ்வொன்றாக அங்கே சொல்லுகிறார். அவர் எப்படியெல்லாம் செயல்படுவார் அதை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணாச்சுன்னா நமக்கு சாயங்காலம் வர ஒரு கிளாஸ் எடுத்தது மாதிரி ஆகிரும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். சில நேரங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் சிலர் மேல வந்த பிற்பாடு ஞானமா செயல்பட ஆரம்பிப்பாங்க, ஞானமாக வாழ ஆரம்பிப்பாங்க. ஆனா இவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? நான் இன்னும் அந்நிய பாஷை பேசலையே, ஆவியானவர் எனக்குள்ள வரலையேன்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுதான் சொன்னேன், தேவன் நம்மில் எப்படி இடைப்படுகிறாருங்கிறத அறிந்து அதற்கு நீங்க ஒப்பு கொடுத்து போகணும். உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கணும், அதையே பிடிச்சிட்டு இருக்க கூடாது. அது தவறல்ல, எதிர்பார்ப்பு தவறல்ல. ஆனா தேவன் நமக்குள்ள ஏதாவது வித்தியாசத்தை உண்டாக்குறாரு. உங்க செயல்களை கவனிங்க. முன்னாடி நம்ம இப்படி இல்லையே, இப்ப இப்படி இருக்கிறோமே, அப்ப நமக்குள்ள ஏதோ நடந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவின் மேல அந்த ஆவியானவர் வரும்பொழுது அவர் ஞானத்தின் ஆவியாய் செயல்பட்டார். அதனாலதான் அத்தனை ஆண்டுகள் பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் பிரசங்கத்துக்கு நடுங்காத பிசாசு இயேசுவினுடைய பிரசங்கத்துக்கு நடுங்கினது. இவருக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னாங்கல்ல, ஞானத்தின் ஆவியானவர், உணர்வை அருளும் ஆவியானவர். அதை நீங்க வீட்டுல போய் ஒவ்வொன்னா நீங்க இந்த மாதிரி தியானிச்சு பாருங்க. சரியா? நமக்குள்ள எவ்வளவு தூரம் உணர்த்துகிற ஒவ்வொரு காரியங்களை செய்யும் போது இந்த ஆவியானவர், நான் சொல்லுகிறேன், சபைக்குள்ள எல்லாருக்குள்ளே தொட்டு இருக்கிறார்னு நான் தைரியமா சொல்ல முடியும். இந்த உணர்வை அருளும் ஆவியானவர். ஆமைன்னு சொல்லக்கூடாது, வெட்கப்படணும் நீங்க. ஏன்னா இதை நம்ம அறியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நீங்க தவறு செய்யும் போது தப்புன்னு உங்களுக்கு உணர்த்தப்படல, நீங்க பேசும்போது தப்புன்னு உங்களுக்கு உணர்த்தப்படல, அப்புறம் ஏன் அந்த ஆவியானவர் அசட்டை பண்றீங்க? ஜெபிக்காம இருக்கும்போது, பைபிள் படிக்காம இருக்கும்போது, தவறும் போது, குறைவுள்ளவர்களா இருக்கும்போது உங்களுக்கு உணர்த்தப்படலையா? எத்தனை முறை உணர்த்தப்பட்டிருக்குது. இதை யார் செய்யறாங்க? உணர்வை அருளும் ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து செயல்படுகிறாரு தானே. ஆனா நம்ம வேற ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சுக்கிட்டு நம்மள ஆவியானவர்னு செயல்படல, இல்ல வரல நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்துதான் இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க வீட்டுல போய் இன்னைக்கு இதை ஃபுல்லா தியானிக்கிறீங்க. தியானிச்சு நீங்க தனிப்பட்ட விதத்துல தேவ சமூகத்துல ஜெபிக்க போறீங்க. ஆலோசனை அருளும் ஆவியானவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவுக்கு எதுக்கு ஆலோசனை இல்ல? ஆனால் தேவன் நமக்கு ஒரு முன்மாதிரியை காண்பிக்கிறார். நமக்கு என்ன காண்பிக்கிறார்? ஒரு இது நமக்கு அவசியம் என்று சொல்லுவேன். எல்லாமே நமக்கு அவசியம்தான். ஆனா இந்த ஆலோசனையின் ஆவியானவர், ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அவ்வப்பொழுது ஒரு ஆலோசனை தேவைப்படுகிறது. உங்களுடைய யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவீங்க, என் கூட இருந்து எனக்கு யாராவது ஒரு விஷயத்தை சொல்லி என்னை தட்டி தட்டி வழி நடத்தினா நல்லா இருக்கும்னு சொல்லுவீங்க. நீங்க 7 நாள் கூட்டம் இல்ல 700 நாள் கூட்டம் நடத்தினா நல்லா இருக்கும்னு சொல்லுவீங்க. அப்படிதானே? ராஜப்பிரிய நல்ல தலையாட்டுறான். ஆமா ஆமா ஆமா. ஏன்னா நமக்கு அது தேவையா இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது சொல்லுகிறார், 1 யோவான் 2:27, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களிலே நிலைத்திருக்கிறது, அது உங்களுக்கு போதிக்கும். அது ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, அது உங்களுக்கு போதித்தபடியே நீங்கள் அவரில் நிலைத்திருப்பீர்களாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆவியானவர் வரும்பொழுது என்ன செய்கிறார்? உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு, ஆலோசனை தருகிறாரு, உங்களுக்கு போதிக்கிறாரு. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்துல போய் உட்காரும். ஒரு ஆலோசனை கேட்கணும்னா என்ன செய்வீங்க?
இப்ப உங்களுக்கு ஒரு சூழ்நிலையில இதை எப்படி செய்யணும்னு தெரியல, அதற்கு உங்களுக்கு ஆலோசனை தேவைப்படுகிறது. அப்போ ஒருவேளை நீங்க ஊழியக்காரரை தேடி வருவீங்க, நான் இதை இப்படி செய்யலாம் நினைக்கிறேன், இதை செய்யலாமா செய்யக்கூடாதுங்கிற ஒரு ஆலோசனைக்கு நீங்க எப்படி தேடி வருகிறீர்களோ அதே போல தேவ சமூகத்துல போய் உட்காருங்க. அவர் சொல்லி இருக்கிறார்ல, நான் உன்மேல் என் கண்ணை வைத்து சொல்லுவேன். நமக்கு வசனம் எல்லாம் தெரியும், கண்ணை வைப்பேன் ஆலோசனை சொல்லுவேன். அப்போ போய் காத்திருக்கிறோமா, ஆண்டவரே நான் இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா, நான் இதை பற்றி இந்த மாதிரி நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்கலாம்ல. தொடர்ச்சியா கேட்கும் போது ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் கண்டிப்பா நம்மோடு இடைப்படுவாருங்க. தன்னிடத்துல ஒரு காரியத்தை கேட்கிற பிள்ளைக்கு ஆண்டவர் இல்லை என்று சொல்லவே மாட்டார். நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய திராணிக்கு தகுந்தபடி இடைப்படுவார். ஆண்டவர் ஜனங்களுக்கு உபதேசிக்கும் பொழுது அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக பேசினார்னு சொல்லப்படுறது. உங்க கெப்பாசிட்டி என்னங்கிறது அவருக்கு தெரியும், அதுக்கு தகுந்தபடி பேசுவார். ஒரு அடையாளத்தின் மூலமாகவோ அல்லது ஒரு பிரசங்கத்துல எப்படி வேணாலும் அந்த பதில் உங்களுக்கு கிடைக்கலாம். அந்த சரியான ஆலோசனை உங்களுக்கு தந்து தேவன் உங்களை நடத்துவதற்கு போதுமானவரா இருக்கிறார். தான் தாவீதும் சொல்லுகிறாரு, உம்முடைய நல்ல ஆவி, சங்கீதம் 143:10 என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. அந்த ஆவியானவர் வரும்பொழுது ஒரு சரியான கைடன்ஸ் கிடைக்கிறது, ஒரு ஆலோசனை கிடைக்கிறது, ஒரு வழி நடத்துதல் நமக்கு கிடைக்கிறது. நம்மை சரியான பாதையில நடத்தி கொண்டு போவதற்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். முதலாவது நமக்கு ஆலோசனை. இந்த ஆலோசனை நமக்கு மிக மிக அவசியம். தேவனுடைய சமூகத்துல வேதத்துல போய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அல்லது ஜெபத்திலே தரித்திருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த நல்ல ஆலோசனையை நமக்கு, அவர் ஆலோசனையின் ஆவியானவர். நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் எப்படி நம்மோடு இடைபடுகிறார் என்பதை முதலாவது சரியாக புரிந்து கொண்டு நாம் செயல்படுவோமையானால் நமக்கு நலமாக இருக்கும். வசனத்தை வாசிக்கும் போது நம்மோடு கூட நமக்கு அதற்குரிய ஆலோசனை தருவார், இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லுகிறது. அப்போ ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது ஆலோசனையின் ஆவியானவராக நம்முடைய வாழ்க்கையில செயல்பட முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாவற்றினால் அவர் நிரப்பப்பட்டு இருந்தார். இதுல ஏதோ ஒரு விதத்துல கூட தேவனால் நம்மை நிரப்பி நம்மை அப்படி அவரால் நடத்த முடியும். அதுல எந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில தேவன் நடப்பிக்கிறார் என்பதை நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய வாழ்க்கையில தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரியத்துக்கு வாங்க. இரண்டாவதாக யாத்திராகமம் 31வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை பாருங்க. யாத்திராகமம் 31 3 முதல் 5 வரை. அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன் அப்படின்னு சொல்கிறார். பெசலெயேல் என்கிற ஒரு மனிதனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒவ்வொரு வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானத்தை நான் அவனுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி, தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் இருக்கிற ஸ்தானத்திலே சிறந்தவர்களாக இருக்கணுங்க. நீங்க எந்த ஃபீல்டுல வேணாலும் இருங்க, எந்த வேலையில வேணாலும் இருங்க, ஆனா தேவனுடைய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக, யோசேப்பு எதை செய்தானோ கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வேலையில் புலமை பெற்றவன் அல்ல, அவன் அதுல தேறினவன் கிடையாது, அவனுக்கு அரண்மனை வேலை பழக்கமும் கிடையாது, அவங்க ஆடு மேய்க்கிறது அவங்களுடைய தொழில். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் யோசேப்பின் மேல இருந்ததினால் அவன் எதை செய்தானோ அதை தேவன் வாய்க்க பண்ணினார். அப்ப யோசேப்பு தனியா இருக்கல்ல, தேவ ஆவியானவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கையில இருந்தான். அதே போல நம்முடைய வாழ்க்கையில தேவ ஆவியினால் நம்ம இணைந்து செயல்படும் பொழுது நம்ம செய்யற காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லா வரும், வெற்றியா வரும். அவருக்கு இவங்க எகிப்திலிருந்து வந்தவர்கள், இவருக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் ஒரு வேலை செய்யறத பெசலெயேல் கையில கொடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி கொடுக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஆவியை அவருக்கு கொடுத்தாராம். தேவன் தம்முடைய ஆவியை கொடுத்து வினோதமான வேலைகளை அவன் என்ன செய்வான், ஆச்சரியமா இருக்கும். அந்த வேலைப்பாடை பார்க்கும் பொழுது இவ்வளவு வித்தியாசமா, இவ்வளவு அழகா எப்படி செய்ய முடிந்தது? அது தேவ ஞானத்தினால், தேவ ஆவியானவர் கொடுத்த அந்த ஞானத்தினால் அதை செய்ய முடிந்தது.
இப்போ உங்க கைகளிலே தேவ ஆவியினுடைய ஏவுதலோடு கூட ஒரு பொறுப்பை கொடுக்கறாங்கன்னு வச்சுக்க. இப்ப மூப்பர் இருக்கிறாரு, சும்மா அவர் ஏற்படுத்த முடியாது. தேவன் ஒரு நடத்துதலை கொடுக்கணும். உங்க பாஸ்டருக்கு ஒரு தேவ நடத்துதலை கொடுத்து இந்த நபரை சபையினுடைய மூப்பராய் தெரிந்தெடுங்கள் என்று சொல்லும் போது அவருடைய செயல்களிலே, அவருடைய காரியங்களிலே தேவன் தம்முடைய ஆவியை கொடுத்து என்ன செய்கிறாரு? அதற்கு ஏற்றபடி செயல்பட வைப்பார், அதற்கேற்றபடி காரியங்களை செய்ய வைப்பார். உதாரணத்துக்கு உங்களை சிலரை ஊழியத்திற்காய் தெரிந்தெடுத்திருக்கிறாங்க. நீங்க ஊழியத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லுறாங்க. நீங்க சொல்லலாம் எனக்கு தெரியாது, வெசலைகளுக்கு தெரியாது. ஆனால் தேவன் தம்முடைய ஆவியினால் நிரப்பினபடினால் அவனால் அதை செய்ய முடிந்தது. நாம எதையுமே செய்யத்தக்க திராணி உடையவர்கள், திறமை உடையவர்கள் இல்லைதான். ஆனால் தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு தரும் பொழுது நம்மால ஒரு காரியத்தை வெற்றியா செய்ய முடியும். என்னுடைய வேலைகள்ல கூட ஆண்டவர் எனக்கு நிறைய ஆலோசனை கொடுத்து என்னை நடத்துவதை நான் என்னுடைய இந்த 15 வருட இந்த வேலை அனுபவங்களில நான் பார்த்து வருகிறேன். அதை இப்படி செய்யணும், இப்படி காரியங்கள் நடப்பிக்கணும். என்னை விட எத்தனையோ முன் அனுபவம் வாய்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா நான் செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் வாய்க்க, என் வேலைக்காக நான் நல்லா ஜெபம் பண்றது உண்டு. முதலாவது என்னுடைய வேலைக்காக, என் தொழிலுக்காக நான் ஜெபிப்பது உண்டு. செய்கிற வேலையை நீங்க வாய்க்கப்படணும் ஆண்டவரே, ஆக்டிவா இருக்கணும் ஆண்டவரே. என்னுடைய வேலைகளை சோர்ந்து போகவே கூடாது. அவ்வளவு உற்சாகமாய் வேலை செய்வதற்கு என் வேலைகளில் எந்த வேலையா இருக்கு, அது கான்ட்ராக்ட் ஒர்க்கோ லேபர் ஒர்க்கோ, எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. என் வேலை பர்ஃபெக்டா இருக்கணும், என்னுடைய வேலையில நான் உண்மையா இருக்கணும். அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கிருபை. ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளை. எங்க போனாலும் நமக்கு ஒரு சாட்சி இருக்கணும். சாட்சிங்கிறது நான் இங்கே மட்டும் குறிவிடுவது அல்ல, நம்மை குறித்து மற்றவர்கள் சொல்லணும். தேவனை அறியாத எத்தனையோ தேவ பிள்ளைகளை சந்திக்கிறோம். ஒரு முறை நான் அந்த நகையை எடுத்து கொடுத்தேன்னு சொன்னல, அவர் எப்போ கால் அட்டன் பண்ணினாலும் ஓம் சிவாய நமக அப்படிம்பாரு. நான் சொல்லுவேன் சோத்திரம். அடுத்தது அவர் அங்கேருந்து போடுவாரு சோத்திரம் சோத்திரம். அப்போ கர்த்தர் நம்மளை அப்படிதான் வச்சிருக்கிறாரு இல்ல. அப்ப நம்மிடத்துல பேசும்போது அடுத்தது நம்மிடத்துல பேசும்போது அடுத்த காரியங்கள் அவரே சொல்லுவாரு சோத்திரம். நாளைக்கு வருவீங்களா? ஆமா வருவேன் சோத்திரம். நம்ம தேவ பிள்ளைகள் எங்க இருந்தா நம்முடைய வேலைகளை எல்லாவற்றையும் வேலை அப்படியே கொடுத்துட்டு போயிட்டார். அவர் 2 மாசம் இருக்க 3 மாசத்துக்கு தான் வீட்டுக்கு வருவாரா. ரொம்ப சந்தோஷம், நீங்க நல்லாவே எல்லா காரியங்களையும் செய்து கொடுத்துட்டு போயிருக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அங்க வேலை செய்து சிலர் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு தேவன் ஞானத்தையும் கிருபையும் அளித்திருக்கிறார். உங்க வேலைகள் அதை வெளிப்படுறத பார்த்திருக்கீங்களா? உங்க காரியங்கள் அதை வெளிப்படுறத பார்த்திருக்கிறீங்களா? அப்படின்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஆவியினால் நிரப்பி உங்களை நடத்துகிறவரா இருக்கிறார். இதை கேட்கலாம், தவறு அல்ல. எனக்கு அந்த ஆவியை தாரும் ஆண்டவரே, ஆவியானவர் என்னை விதமாய் நிரப்பி என்னுடைய வேலைகளில் என்னை நடத்தும் என்று சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஆவியானவர் யோசேப்பின் மேலே தங்கியிருந்ததுனாலதான் எகிப்தை அவனால காப்பாற்ற முடிந்தது. ஒரு ஆலோசனை எப்படி அவனால கொடுக்க முடிஞ்சது? எப்படி இந்த காரியங்களை நியர்த்தியாய் செய்ததை ஆண்டவர் வெற்றியாய் மாற பண்ணி உலகத்தையே பஞ்சத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு தேவ ஆவியை பெற்ற ஒரு மனிதனால் மட்டும்தான் அந்த காரியம் சாத்தியமாயிற்று. இன்னைக்கு நமக்கு தேவ ஆவியை பெற்ற பிள்ளைகளாக இருக்கும் போதுதான் நம்ம மூலமா இந்த ஆவியானுடைய கிரியைகள் வெளிப்படும் பொழுது அது சாத்தியமாகும், அந்த காரியங்கள் சாத்தியமாகும். அடுத்ததாக யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனம். யோவேல் 2:28 நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிந்திருக்கிற வசனம். மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்படும் பொழுது இவைகள் எல்லாம் வாழ்க்கையில வெளிப்படுகிறது. இதுல நாம விரும்புவதும் வாஞ்சிப்பதும் என்னை தரிசனங்களை பார்க்கிறவனாக மாற்றும் ஆண்டவரே. ஏன்னா குறிப்பா அதுல சொல்றாரு, வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? எல்லாரும் என்ன கவனிங்க, எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? நான் தரிசனத்தை பார்க்கணும் ஆண்டவரே, நீங்க தரிசனத்தை பார்க்கணும்னு விரும்புறீங்கன்னா முதலாவது உங்க கண்கள் தேவையில்லாததை பார்க்காதபடி காத்துக்கொள்ளுங்க. உங்க கண்கள் தேவையில்லாத காரியங்களை பார்க்காதபடி நீங்க காத்துக்கொண்டீங்கன்னா உங்கள் கண்களிலே தேவ தரிசனம் தோன்றும்படியான கிருபைகளை தேவன் தருவார். ஆண்டவரை நீங்க சொல்லி இருக்கிறீங்க, ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது தரிசனங்களை பார்ப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க. அந்த கிருபை எனக்கு தாரும் என்று கேளுங்க. அவர் சொன்னால் சொன்னதுதான், அவர் வாக்கு மாற மாட்டார்.
அவர் பட்சபாதம் வைத்து இவருக்கு கொடுத்து அவருக்கு கொடுக்க மாட்டேன்லாம் சொல்ல மாட்டார். அவர் வாஞ்சிக்கிற எல்லார் மேலே ஊற்றுவாருங்க. வாஞ்சிக்கிற எல்லார் மேலே ஊற்றுவார். அப்ப ஆவியானவர் வரும்பொழுது நான் தரிசனங்களை பார்க்கிற ஒரு மனிதனாகவும் மாற முடியும். தரிசனங்களை பார்க்கக்கூடிய ஒரு மனுஷியாகவும் தேவன் நம்மை மாற்ற முடியும். உங்க வாழ்க்கையில நடக்கிறத காட்டுவார், வரப்போகிற காரியங்களை காட்டுவார். எப்படி வேணாலும் தரிசனத்தின் மூலமாக தேவன் உங்களோடு இடைப்பட முடியும். அப்படி நீங்க தரிசனங்களை பார்க்கலாக மாறிவிடும் பொழுது தேவன் பரலோகத்தினுடைய காட்சிகளை கூட உங்களுக்கு காண்பிக்க முடியும். அல்லது இன்னொருவருடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கூட அதற்கு அவங்களை ஜெபிக்கும்படியா தேவன் நடத்த முடியும். தேவனுடைய ஆவிக்குரிய கிருபைகளிலே ஏராளமான காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அது இன்றைக்கு 1-2 நாள் போதாது. அதைகள் எல்லாம் குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவ்வளவு காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஆனா இதுல நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், யாருக்கு தேவன் அந்த தரிசனங்கள் அளிக்கிறார் என்று வேதத்தின்படி பார்க்கும் பொழுது முதலாவது அவர்கள் ஜெபிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அவன் தரிசனத்தை பார்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிற்பாடு அவன் தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஞான திருஷ்டி அடைந்து தேவனை தரிசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல பேதுரு ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறின பொழுது கர்த்தர் அவனுக்கு 3 முறை திரும்ப திரும்ப ஒரே தரிசனத்தை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அனனியா என்கிற மனிதனுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபிக்கிற மனிதனாகிய ஸ்தேவானுக்கு ஆண்டவர் பிரத்யட்சமாய் வானத்தை திறந்து ஒரு தரிசனத்தை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையை முன்னாடி நிறுத்த முடியும். முதலாவது உங்களை தேவனுக்கு ஏற்றபடி தூய்மையாய் காத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய கண்களையும் சிந்தையும் தூய்மையாய் காத்துக்கொள்ளுங்கள். அடுத்தது நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறிடுங்க. நீங்க தரிசனங்களை பார்க்கலாய் மாற்றப்பட முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து அப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். நீங்க கேளுங்க, நான் ஏன் ஆண்டவரை அப்படி மாறக்கூடாது? நான் ஏன் அப்படி மாறக்கூடாது? நீங்க ஏன் எனக்கு அந்த வரத்தை கொடுக்க கூடாது? நான் உண்மையா இருக்கிற ஆண்டவரே, நீங்க அப்படி அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி பாருங்க. உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய் கேட்டீங்கல்ல, உடன்படிக்கையில கரெக்டா இருங்க. நீங்க ஏன் எனக்கு அந்த நான் அப்படி கேட்பேன், நீங்க ஏன் எனக்கு அதை தரக்கூடாது ஆண்டவரே? நான் ஒழுங்கா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் இதெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லுங்க, நான் அதையெல்லாம் நான் சரிப்படுத்துறேன் ஆண்டவரே. என்னால் இயன்ற வரைக்கும் நான் அதை செய்வேன், எனக்கு உதவி செய்யுங்க, நான் அதை செய்யறேன். நீங்க ஏன் எனக்கு அந்த கிருபையை கொடுக்க கூடாது? நீங்க ஏன் என்ன தரிசனம் பார்க்கணும்னா மாற்றப்படக்கூடாது? 70 மூப்பர்களை அன்றைக்கு தெரிந்தெடுத்திருந்தார்கள். எண்ணாகமத்தின் புஸ்தகத்துல 11வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. எண்ணாகமம் 11:17. சுமப்பதற்காக உண்மையில் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் அங்கே சொல்லுகிறாரு. இந்த 70 மூப்பர்களை தேவன் தெரிந்தெடுத்தார். எதற்கு தெரியுமா? மோசேயினுடைய பாரத்தை இவர்களும் சுமப்பதற்காக மட்டுமல்ல, இவர்கள் மோசையோடு கூட சென்று தேவனை தரிசித்தார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. அவருடைய சமூகத்தை தரிசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஆவியினால் நம்மை நிரப்பும் பொழுது இது சாத்தியமாகிறது. நீங்க கேளுங்க, நீங்க விரும்புங்க, அப்படித்தானே சொல்லி இருக்கிறாரு வேதத்தில். அதை கேளுங்கள் அப்படின்னு தானே சொல்லி இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, லூக்கா 11வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்துல, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அதை கொடுக்கிறாராம். அங்க அதை எப்படி எழுதியிருக்கிறார் தெரியுமா? ஒரு சிநேகிதன் தன்னுடைய சிநேகிதனுக்காக போய் நிற்கிறான். அவன் ராத்திரியில வந்திருக்கிறான். அவன் முன்னாடி வைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. எனக்கு ஒரு 3 அப்பங்களை கடனாக கொடுன்னு அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். ஆனா திரும்ப 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 அவன் வருந்தி கேட்டதினால் கொடுத்தானா. நம்ம வருந்தி கேட்கிறோமா? நம்ம வருந்தி கொடுக்கிறோமா? தாங்க ஆண்டவரே, தயவு செய்து தாங்க ஆண்டவரே, வருந்தி கேட்கிறோமா? ஆவிக்குரிய காரியங்களை வருந்தி கேட்கிறோமா? அபிஷேகத்தை விரும்பி வருந்தி கேட்கிறோமா? என்னை நிரப்புங்க ஆண்டவரே, நான் உங்களுக்காக நிற்கணும் ஆண்டவரே, ஆவியின் வரங்களா நிரப்பப்படணும் ஆண்டவரே, தரிசனங்களை பார்க்கணும் ஆண்டவரே, பாஷைகளை பேசணும் ஆண்டவரே, ஆலோசனை பெறணும் ஆண்டவரே, ஞானத்தினால் நிரம்பணும் ஆண்டவரே, உணர்வுள்ளவனாய் வாழணும் ஆண்டவரே.
இப்படி எவ்வளவோ கிருபைகளை பரிசுத்த ஆவியானவர் வச்சிருக்கிறாரு. வருந்தி கேட்போம். ஒவ்வொரு நாளும் கேளுங்க. இன்றைக்கு தேவன் நமக்கு தருவா. அந்த நிச்சயத்தோடு கூட தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்க. நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நான் அதை பெற்றுக்கொள்ள நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ள நான் ஆயத்தமா இருக்கிறேன். அதற்காக என்னை சுத்திகரித்து ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிற முதல் பகுதியில தேவன் உங்களை சுத்திகரிக்கும்படியாய் தேவன் சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையில மாற்ற வேண்டிய காரியங்களை மாற்றுவதற்காக சொன்னார். தேவன் இந்த பகுதியில தேவ ஆவியினால் நம்மை நிரப்புவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையை அவர் தொடும் பொழுது, உங்களை நிரப்பும் போது உங்க வாழ்க்கையில எப்படி வெளிப்படுகிறாருங்கிற நீங்க அடையாளம் கண்டுபிடிங்க. எப்படி ஆவியானவர் உங்க வாழ்க்கையில செயல்படுகிறார் நீங்க அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டியது உங்க மேல விழுந்த பொறுப்பு. உங்க மேல விழுந்த பொறுப்பு. இனியும் சோர்ந்து போயிட்டேன்னு சொல்லக்கூடாது. இனியும் பின்வாங்கிட்டேன்னு சொல்லக்கூடாது. இனியும் வேதம் வாசிக்க விருப்பம் இல்ல, ஜெபிக்க விருப்பம் இல்ல, என்ன செஞ்சிடக்கூடாது. நீங்க சொல்லிவிடவே கூடாது. நீங்க தான் எழும்பி நிற்கணும். நீங்க தான் எழுந்து நிற்கணும். நீங்க தான் எழும்பி செயல்படுகிறவர்களா இருக்கணும். நீங்க வாசித்த அந்த எண்ணாகமத்துல அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை கவனித்தீங்களா? மோசேயின் மேல் இருந்த ஆவியை 70 பேர் மேல வைத்தாராம். ஏன் தெரியுமா? மோசேக்கு இருக்கிற அதே பாரம் அவங்களுக்கு இருக்கணுங்கிறதுக்காக. இன்னைக்கு நம்ம மேல அவருடைய ஆவியை ஊற்றுவதனுடைய காரணம் என்ன தெரியுமா? அவருடைய இருதய துடிப்பு எப்படி இருக்குதோ அப்படியே தான் எனக்கும் இருக்கணும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதே எண்ணம் தான் எனக்குள்ள ஓடணும். அந்த எண்ணம் ஓடுதா? பரிசுத்த ஆவியானவர் இருந்தா அதான் நடக்குமா? அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களும் முன்னோடு அந்த பாரத்தை சுமப்பார்கள். ஆவி அவர்கள் மேல் வருகிறதுனால அவர்களுக்கு வேற வேலையும் வேற பாரம்னு சொல்லல. அதே சேம் பாரம், அதே சேம் ஆவி, அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவங்களும் உன்னோடு அந்த பாரத்தை சுமப்பார்கள். இன்னைக்கு தேவ ஆவியினா நாம் நிரப்பப்படும் பொழுது அவருடைய இருதயத்தின் பாரம் நம்ம பாரமா மாறும். நம்ம கவலைகள் எல்லாம் மறையும். நம்ம கவலைகள் எல்லாம் மறையும். புஷ்பலதா, நம்ம கவலைகள் எல்லாம் மறையும். நம்முடைய கவலைகள் எல்லாம் மறையும். அவ ஒரு சின்ன வாலிப பிள்ளைதான், சாதாரணமா தான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளுக்குள்ள நிறைய கவலைகள் இருக்குது, நிறைய பாரங்கள் இருக்கிறது. நிறைய காரியங்களை குறித்து யோசித்து 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 மன பாரத்தினாலும் மன கவலையினாலும் நிறைய நாட்கள் அப்படிதான் இருந்துட்டு இருக்கிறா. நமக்குள்ள அவைகள் இருக்க வேண்டியது. அது எல்லாம் அன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்துல வச்சிருங்க. அதை எல்லாத்தையும் தேவனுடைய சமூகத்துல இறக்கி வச்சிருங்க. தேவனுடைய பாரம் நமக்குள்ள வரட்டும். நீ ஏதாவது உன்னுடைய காரியம் நினைச்சு கவலைப்பட்டோ, உன்னை குறித்தோ குடும்பத்தை குறித்தோ மற்ற ஏதாவது காரியங்களை குறித்து நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன்னா அவருடைய பாரம் எனக்குள்ள இறங்க முடியாம போயிடும். ஆனா இன்னைக்கு வேற அதையெல்லாம் நான் ஒதுக்கி வச்சிடுறேன். நீங்க என்ன நான் என்ன எம்டி பண்ணிடுறேன். நீங்க என்ன நிரப்புங்க. நீங்க என்ன ஃபில் பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க என்ன ஃபில் பண்ணுங்க ஆண்டவரே. கேட்கிறாமா? எல்லாரும் முழங்கால் படியிடுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி தேவனுடைய சமூகத்துல முழங்கால் படிக்கிட்டு ஒரு 10 நிமிடம் தேவ சமூகத்துல நான் உங்களுக்காக கத்தி கதற போறது இல்லை. நீங்க தான் கேட்க போறீங்க. நீங்க கேட்க போறீங்க. நீங்க தான் கேட்கணும். நீங்க தேவனுடைய சமூகத்துல கேளுங்க. ஆண்டவரே, இந்த கண்களை மூடி ஒரு நிமிடம் உங்களை கொஞ்சம் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டுடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுத்து இவைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு எதிரானது நினைக்கிறீங்களோ, ஐயோ இப்படிப்பட்ட நிலைமையில இருந்தா தேவன் என்னை எப்படி தொட முடியும்? எப்படி அவருடைய ஆவியானவர் எனக்குள்ள வந்து வாசம் பண்ணி என் வாழ்க்கையில அவருடைய கிருபைகளை வெளிப்படுத்த முடியும்? ஆகவே அந்த காரியங்களை கொஞ்சம் சரிப்படுத்திக் கொள்ளுங்க. என்னை ஒரு விசை கூட தொடும் ஆண்டவரே. அதற்கும் தேவ ஆவியானவர் தம்முடைய சுட்டெரிப்பின் ஆவியை அனுப்புகிறவர். அதற்கு தம்முடைய சுட்டெரிப்பின் அக்கினியை அனுப்புவார். முதலாவது அந்த அக்கினி நம்முடைய வாழ்க்கையில இறங்கட்டும். இப்ப செத்தைகளை எரிக்கிற ஒரு அக்கினி உண்டு. வேண்டாத செத்தைகளை, வேண்டாத குப்பைகளை, வேண்டாத தீய காரியங்களை எரிக்கிற ஒரு அக்கினி முதலாவது என் வாழ்க்கையில இறங்கட்டும் ஆண்டவரே. வாய்களை திறந்து தேவனை நோக்கி கூப்பிடுங்க. வாய்களை திறந்து தேவனை நோக்கி கூப்பிடுங்க. பக்கத்துல யார் இருக்கிறாங்கிறத மறந்துருங்க. நீங்களும் ஆண்டவர் மட்டும்தான். உங்களுக்கு பக்கத்துல ஆண்டவர் இருக்கிறாருங்கிறது சிந்தை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும். பெற்றுக்கொள்கிறது வரையில கண்களை திறக்காதீங்க. வேற எந்த சிந்தனை வரக்கூடாது. கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு இந்த நாளில உங்களை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் ஒரு திட்டத்தோடு உங்களிடத்துல இன்னைக்கு பேசி இருக்கிறார். ஆண்டவரே, உங்களுடைய சுட்டெரிப்பின் அக்கினி ஒரு ஏசாயாவின் நாவை தொட்டது போல இன்னைக்கு என்னை ஒரு அக்கினி தொடட்டும் ஆண்டவரே. நான் சுத்திகரிக்கப்படணும். உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும் ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும், என்னை பரிசுத்தமாக்குங்க. உங்க அக்கினி என் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கை முழுவதுமாய் மாறணும் ஆண்டவரே. என் வாழ்க்கை முழுவதுமாய் மாறணும் ஆண்டவரே. எனக்கும் உலகத்துக்கு இனி சம்பந்தம் இருக்கக்கூடாது. நான் இனி உலகத்துக்குரியவன் அல்ல. உங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள என்னை ஆயத்தப்படுத்துங்க. உங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள என்னை ஆயத்தப்படுத்துங்க. கேளுங்க, ஆண்டவரே என்னை அபிஷேகம் படுத்துங்கப்பா. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆயத்தப்படுத்துங்க. அதற்கு
தடையா இருக்கிற எந்த காரியமா இருக்கட்டும், எந்த காரியமா இருக்கட்டும், அது என் பேச்சில வந்த குறைவோ, என் செயல்களில வந்த குறைவோ, என் நடக்கையில வந்த குறைவோ, என் பார்வையில வந்த குறைவோ, என் சிந்தையில வந்த குறைவா, எதுவா இருக்கட்டும் ஆண்டவரே, தயவு செய்து என்ன மன்னிங்கப்பா, தயவு செய்து என்ன மன்னிங்க. என்கிட்ட எல்லா தப்பு இருக்குதுப்பா, உண்மைதான் ஆண்டவரே, அப்படியே ஒத்துக்கங்க. நம்ம நல்லவ மாதிரி எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. நான் எல்லா தப்பும் பண்ணின ஆண்டவரே, எல்லாம் உங்களுக்கு விரோதமான தப்பு செய்த, பரத்துக்கு விரோதமாக உங்களுக்கு முன்பாகத்தான் அதை செய்தேப்பா, என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே